நம்ம ஊர்ல வந்து எம்பிபிஎஸ்க்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் வந்து ஐடிக்கு இருக்கான்னு கேட்டா இல்லை. பட் அதை நீங்க என்ன சூஸ் பண்ணி நீங்க போறீங்க அப்படிங்கிற விஷயம். ஸோ தட் மீனு மேனுங்கிறது ரெண்டு ஸ்டாக். இதுல ரியாக்டும் மேனுக்கும் மீனுக்கும் இருக்கிற வித்தியாசம், இதுல ரியாக்ட் லைப்ரரி யூஸ் பண்ணுவோம், இதுல ஆங்குலர் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுவோம். ஆங்குலர் எது நல்லது? கிராஸ் பிளாட்ஃபார்ம் நல்லதா, நேட்டிவ் நல்லதா? அதுதான் தப்பு, நேட்டிவ் தான் நல்லது. ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, கிராஸ் பிளாட்ஃபார்ம்ங்கிறது இனிஷியலாக ஓகே, ஐஓஎஸ்ங்கிறது ஆப்பிளோட ஸ்பெசிஃபிக். ஓகேவா? இப்போ ஆப்பிளில் நீ வந்துட்டு நேட்டிவ் ஒரு ஆப் பண்ணணும்னா ஸ்விஃப்ட் தான் யூஸ் பண்ணணும். அப்படி நீ ஸ்விஃப்ட் நீ யூஸ் பண்ணுறப்போ அதுக்கு ஒரு செட் ஆஃப் என்ன இருக்கு, ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அந்த ஒரு ஸ்மூத்னஸ், லாங் டேர்ம் ஸ்கேல் அப் பண்ணுறப்போ உனக்கு வந்து நேட்டிவ் தான் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ டொமைன்ஸில் வந்து பார்த்தோன்னா ஆல் டைம் டொமைன்ஸ்னு ஒன்று இருக்கு. என்னைக்குமே வந்து அது இருக்கிற பீக்கு அப்படியே தான் இருக்கும். பிகாஸ் என்ன இது பண்ணாலும் மொபைல் ஆப் தேவை, என்ன இது பண்ணாலும் வெப்சைட்ங்கிறது கண்டிப்பா வேணும். கரெக்டா? அது என்னைக்குமே மங்கி போகாது. ஓகேவா? எல்லாருக்குமே இந்த ஸ்கில் செட் ஆகுமான்னு கேட்டா கிடையாது. ஒருத்தங்க சி செட் ஆகும், ஒருத்தங்க HTML செட் ஆகும். புரியுது? ஒரு டொமைனை சூஸ் பண்ணும், அந்த டொமைன்ல நீ மாஸ்டர் ஆனா மட்டும்தான் உன்னால என்ன பண்ண முடியும், ஒரு ஜாபை நீ செக்யூர் பண்ண முடியும். உங்களுக்கு இனிமே நாங்க கொடுக்கலாம்னா வேணுமா வேணாமா? இதே மாதிரி